விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. அமைச்சர்களுக்கு எதிராக திமுக தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கரூர் நெரிசல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் சாட்சிகளை கலைக்க முயற்சி என்று திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. கரூர் நெரிசல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் சாட்சிகளை கலைக்க முயற்சி என்று புகார் அளிக்கப்பட்டிருந்தது. மனுவை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, விரிவான தகவல்கள். திமுகவின் RS பாரதி சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவிலே மூத்த அமைச்சர்கள் இந்த வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்க கூடாது எனவும், அரசு இந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு நிவாரணம் அளிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பது நீதிமன்றத்தால் கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கு அவர்கள் தெரிவித்திருக்கும் காரணம் என்னவென்றால், அப்படி நடைபெறாவிட்டால் இந்த சிபிஐ விசாரணை திசை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகள் காரணமாக வழக்கின் விசாரணையில் தாக்கம் ஏற்படும். அத்தகைய தாக்கம் ஏற்படுவதை தடுக்க வேண்டும். இந்த வழக்கிலே இன்ஃபுளுயன்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது ஏற்படக்கூடாது. அதை தவிர்ப்பதற்காக உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரிக்கிறோம், நாளை விசாரிக்கிறோம் என நீதிபதி அமானுல்லா தெரிவித்திருக்கிறார். தற்போது உச்சநீதிமன்றம் கோடைக்கால விடுமுறையில் இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் வெக்கேஷன் பெஞ்ச் என்று சொல்லப்படும் விடுமுறை கால அமர்வுகள் மட்டுமே வழக்குகளை விசாரிக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையில்தான் இது அவசர வழக்கு, இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என திமுக சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் அஹ்மதி இந்த கோரிக்கையை நீதிமன்றத்தின் முன் வைத்தார். நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. ஆகவே நாளை இந்த முக்கிய மனு தொடர்பான விசாரணை நடைபெற இருக்கிறது. கரூர் நெரிசல் துயரத்திலே உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக சிபிஐ விசாரணை, பின்னர் உச்சநீதிமன்றமே அதை கண்காணிப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் அரசு அமைத்து தமிழ்நாட்டிலே தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வழக்கு தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது, மேலும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்துமே கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பான விசாரணை நாளை நடைபெற இருக்கிறது. வேதவழி, கரூர் துயரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுத்த வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி கணபதி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.